Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillah sallallahu alayhi wa ala alihi wa sahbihi wa sallama tasliman kathiran ma ba'd. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது பாடத்திலே மா ஹுக்குமு அன் இஸ்திமாலி சிவாக் வ தீப் பினிஸ்பத்தில் சாயிம், நோம்பாளி ஒருவர் மனத்திரவியங்களை புழங்குவது, மிஸ்வாக் செய்வது சம்பந்தமாக மார்க்க தீர்ப்பு என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, லா ஷக்க அன்ன சிவாக் சுன்னத்து நபவியத்துன், சந்தேகமற்ற ஒரு செயல்தான் மிஸ்வாக் செய்வது நபிகளாருடைய வழிமுறை, அதில் ஆர்வமூட்டப்பட்டுள்ளது. மிஸ்வாக் செய்வதிலே அளப்பரிய நன்மைகள் இருக்கின்றன. அது நபிகளாருடைய சொல் செயல் மூலமாக உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நோம்பாளி மிஸ்வாக் செய்வது சுன்னா. ஏனைய காலங்களைப் போன்று பகலையின் ஆரம்பத்திலேயும் பகலையின் கடைசி பகுதியிலேயும் மிஸ்வாக் செய்வது நபி வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் ஃபமி மர்லாத்துல் ரப். மிஸ்வாக் வாயை அதை தூய்மைப்படுத்தக்கூடியது, இறைவனுடைய பொருத்தத்தை அது ஏற்படுத்தக்கூடியது. இவ்வாறு பல ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. லவ்லா நஷுக்தலா உம்மத்தி ல அமர்த்து பிஸ்வாக் மஅகுல் வுதுவின். எனது உம்மத்தினர் மீது கஷ்டம் என்பது இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதவுடனும் மிஸ்வாக் செய்வது கொண்டு நான் ஏவி இருப்பேன் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகவே ஒரு நோம்பாளி பகலையின் ஆரம்பத்திலேயும் கடைசி பகுதியிலேயும் மிஸ்வாக் செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சுன்னாவை நாங்கள் தேவை ஏற்படுகின்ற பொழுது புழங்குவது அவசியமாகும். குறிப்பிட்ட இடங்கள், சிவா கப்ல் ஒது செய்வதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்வது, வசிவாக் இந்த சலா தொழுகையின் இடத்திலே மிஸ்வாக் செய்வது, இந்த திலாவத்தில் குர்ஆன் ஓதும் இடத்திலே ஓதுவதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்வது, வாயில் துர்நாற்றத்தை நீக்குவதற்காக மிஸ்வாக் செய்வது, தூக்கத்திலிருந்து எழுந்ததும் மிஸ்வாக் செய்வது, இதெல்லாம் நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் அத்தீப், மனத்திரவியங்களை பூசுவது. ஆனால் ஜாயிஸ் என்று இருந்தாலும் கூட அது புகூரன் எண்ணெய் போன்ற புகை போன்றவைகளாக இருந்தாலும் கூட அவைகளை புழங்குவது பாவிப்பது ஜாயிஸ் ஆகும். ஆனால் நாம் அந்த புகூர், அந்த புகை தன்மை உள்ள ஒன்றை மூக்கிலே வைத்து சுவாசிப்பது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அது மூக்கு வழியாக உள் சென்று குடலுக்கு அது செல்லக்கூடியதாக இருப்பதனால நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்வாக் செய்த செய்தியை பற்றி சஹாபாக்கள் கூறுகின்ற பொழுது, ரைத்துன் நபிய மாலா உஹ்சிய தஸவ்வக் வ சாயிமுன், நபிகளார் நோம்பாளி இருக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு அவர்கள் மிஸ்வாக் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இஸ்தஹப்பு சிவாக் லிஸ்ஸாயிம் வ கைரிஹி, நோம்பாளி அல்லாதவர்கள் மிஸ்வாக் செய்வது விரும்பத்தக்கது. அவர்கள் மிஸ்வாக் செய்வதில் மிக கடும் போக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிஸ்வாக் செய்கின்ற பொழுது முரசுகளில் இரத்தம் காயங்கள் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நாம் மிஸ்வாக் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் மிஸ்வாக் பாவிப்பது நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.